ஒரு தேவன் தண்டிக்கப்பட்டால் சும்மா இருப்பானா? தன் பதவியை தக்க வைக்க இந்திரன் இப்போது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விளையாட்டை தொடங்கி இருக்கிறார். இன்னொரு பக்கம் ஈசனின் தீவிர பக்தனான ராவணன் கிரகங்களையே தன் காலடியில் வைக்க துடிக்கிறார். இந்த இரு பெரும் சக்திகளையும் சனீஸ்வரர் எப்படி எதிர்கொள்ள போகிறார்? தேவலோகத்தில் இந்திரன் தன் தேஜஸ் ஒளியை இழந்த நிலையில் அலைகிறான். அவனுடைய ஜராவதம் அவனை கண்டாலே மிரண்டு ஓடுகிறது. வஜ்ராயுதம் கையில் ஏற மறுக்கிறது. அந்த சிறுவன் என்னை ஒரு கோமாளியாக்கி விட்டான், இதற்கு பழி தீர்க்க வேண்டும் என்று கத்துகிறான் இந்திரன். அவன் தன் குருவான பிரகஸ்பதியிடம் செல்கிறான். ஆனால் குருவோ, இந்திரா, நீ செய்தது தவறு. நீதியின் தேவன் தண்டனை கொடுத்தால் அதை அனுபவித்தே தீர வேண்டும், வேறு வழியே இல்லை என்கிறான். கோபமடைந்த இந்திரன் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு பொதுவான சக்தியை தேடிச் செல்கிறான். தனித்து வாழும் சனீஸ்வரன் ஒரு மலையுச்சியில் அமர்ந்து தன் தண்டாயுதத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அப்போது அங்கே சாயாதேவி வருகிறாள். தன் மகனின் நிலைமையை கண்டு அவள் கண்கள் கலங்குகின்றன. மகனே, நீ நீதியின் தேவனாக இருக்கலாம், ஆனால் இந்த உலகம் மிக கொடியது. தேவர்களை உனக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள். நீ சூரியலோகத்திற்கே வந்துவிடு, நான் உன்னை பாதுகாக்கிறேன் என்கிறாள். ஆனால் சனீஸ்வரனோ, தாயே, நீதியை காப்பவனுக்கு பாதுகாப்பு தேவையில்லை. என் கடமை இப்போதுதான் தொடங்கி இருக்கிறது. இந்திரன் விதைத்த வினை இப்போது வினையாக திரும்ப போகிறது என்கிறார். அதே சமயம் பூலோகத்தில் இலங்கையில் ராவணன் தன் தவ வலிமையால் கிரகங்களை ஆள திட்டமிடுகிறான். சனி என்ற ஒரு சிறுவன் பிறந்திருப்பதாகவும் அவன் தேவர்களுக்கே தண்டனை கொடுப்பதாகவும் கேள்விப்படுகிறான். என் பக்தியால் ஈசனையே வசியம் செய்தவன் நான். அந்த சிறுவன் என் ஜாதகத்திற்குள் வரக்கூடாது. நவ கிரகங்களையும் என் காலடியில் வைப்பேன் என்று சவால் விடுகிறான். ராவணன் தன் மந்திர சக்தியால் கிரகங்களின் பாதையை மாற்ற முயல்கிறான். கடல் சீற்றங்களும் புயலுமாக மாறி மாறி பிரபஞ்ச சமநிலையை குலைக்கிறது. சனீஸ்வரனின் காகம் இந்த செய்தியை அவருக்கு கொண்டு வருகிறது. இந்திரன் மறைமுகமாக ஒரு மாய அசுரனை ஏவி சனீஸ்வரன் தங்கியிருக்கும் மலையை தகர்க்க முயல்கிறான். மலை அதிர்கிறது, பாறைகள் உருண்டு விழுகின்றன. சனீஸ்வரன் எழுந்து நிற்கிறார். அவர் கண்கள் அக்னி பிளம்பாக மாறுகின்றன. அவர் தன் தண்டாயுதத்தை ஆகாயத்தை நோக்கி உயர்த்துகிறார். அநீதி இழைப்பவன் தேவனாக இருந்தாலும் சரி, அசுரனாக இருந்தாலும் சரி, பார்வையில் இருந்து அவர்கள் தப்பிக்க முடியாது என்று கர்ஜிக்கிறார். சனீஸ்வரன் தன் விஸ்வரூபத்தை எடுக்கிறார். வானளவிற்கு உயர்ந்து நிற்கும் சனீஸ்வரன் தன் ஒற்றை பார்வையால் இந்திரன் ஏவிய மாய சக்திகளை சுட்டெரிக்கிறார். இந்த விஸ்வரூபத்தை கண்ட தேவர்கள் அச்சத்தில் உரைகிறார்கள். மேலும் இலங்கையிலோ ராவணன் தன் மந்திரத்தால் சனீஸ்வரனை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயலும் போது சனீஸ்வரன் ராவணனின் கனவில் தோன்றி எச்சரிக்கிறார். ராவணா, நான் உன் பக்தியை மதிக்கிறேன், அதே வேளையில் உன் கர்வத்திற்கு தண்டனை உண்டு. கிரகங்களை ஆள நினைக்கும் உன் எண்ணம் உன்னையே அழிக்கும் என்கிறார். ராவணன் பயப்படாமல் சிரிக்கிறான். யார் நீ, ஒரு சிறுவனாக எனக்கு தீர்ப்பு சொல்வதா என்கிறான். சனீஸ்வரன் மறையும் போது, காலம் வரும்போது என் பார்வை உன்மீது விழும், அன்று தெரியும் சனியின் வலிமை என்று கூறி மறைகிறார்.